அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, தளராது இறைவேண்டல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 13 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஆண்டவரின் ஓமைகள் சில உலக வழக்குக்கும் கடவுளின் வழிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை சுட்டி அமைந்துள்ளன. நம்முடைய இறைவேண்டலால் கடவுளின் மனத்தை நாம் மாற்ற முடியும் என்ற ஆண்டவர் போதிக்கவில்லை. உதவி மனமற்ற நண்பரும் நேர்மையற்ற நடுவரும் கூட இணங்குவார்கள். ஆனால் இரக்கத்தில் செல்வராம் கடவுள் எவ்வளவு விரைவாக நம் தேவைகளை சந்திக்க முந்திக் கொள்வார் என்றே ஆண்டவர் போதித்தார். அனைத்திற்கு மேலாக இறையாட்சியை தேடுங்கள், அப்போது மற்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நாம் நாள்தோறும் சிலுவை சுமந்து இயேசுக்கு பின் சென்றுதான் இறையாட்சி பணிகளில் ஈடுபட முடியும். இதற்கு ஆர்வம், அர்ப்பணம், துணிச்சல் ஆகியன இன்றியமையாதன. ஆனால் இவற்றின் தேவையை நாம் உணர்வது அரிது. எனவே நமது உள்ளத்தில் இந்த ஆர்வத்தை தூண்டி அதை நிறைவு செய்யும் ஆற்றலை தருபவர் தூய ஆவியாரே. அவருடைய துணையை விரும்பி தொடர்ந்து தேட வேண்டும். அதற்காகவே விடாது மன்றாட கற்பிக்கின்றார். சில பொல்லாதவர்களாக இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை தருகிறார்கள். இது யதார்த்தம், சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்படி இருக்க வானக தந்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நமக்கு நல்ல கொடைகளை தருவார். இறையரசுக்காக உழைக்க ஆற்றல் வேண்டி கேட்டும் பெறாதவர்கள் எவரும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நம் இறைவன் தொல்லையின் பொருட்டு கொடுப்பவர் அல்ல, அன்பால் அள்ளி வழங்குபவர். நண்பனுக்கு மட்டும் கொடுப்பவர் அல்ல, எதிரிக்கும் ஏராளமாய் கொட்டி குவிப்பவர். மீன் கேட்டால் பாம்பை கொடுத்து ஏமாற்றுபவர் அல்ல, முட்டை கேட்பவர்களுக்கு தேளை கொடுத்து சமாளிப்பவர் அல்ல, கொடுப்பவர்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து மடியில் போடுபவர். நாம் கேட்பது கிடைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது இறைவேண்டலின் பண்பாக இருத்தலாகாது. நம் உள்ளத்தை கடவுளை நோக்கி எழுப்புவதே இறைவேண்டல். கடவுளின் முன்னிலையில் தாழ்ச்சியோடு நம்மை நிறுத்தும் போது அங்கே இறைவேண்டல் நிகழ்கிறது. நாம் விடாமுயற்சியுடன் தளரா நம்பிக்கையுடன் இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும் என்று அழைக்கிறார் இயேசு. எனவே நமது நம்பிக்கையை கொஞ்சம் ஆழப்படுத்திக் கொள்வோம். அத்துடன் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். உயர்ந்ததை தொடர்ந்து தேடி கண்டுகொள்கின்றேனா? விடாமுயற்சியோடு ஒவ்வொரு நல்ல செயலையும் செய்கின்றேனா? இறைவனின் தாராள கொடையை உணர்ந்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் அனைவரும் உயர்ந்ததை தேடி கண்டுகொள்ளவும் விடாமுயற்சியோடு ஒவ்வொரு நற்செயல்களை செய்யவும் உமது தாராள மனதை உணர்ந்து வாழவும் வரம் தாரும். ஆமேன்.